மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை கிராம கமிட்டி நடத்த அனுமதி வழங்க வேண்டும் என கூறி அமைச்சர் மூர்த்தியிடம் கிராம மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம். நாகேந்திரன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் பிரகாஷ். உலக புகழ்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான அந்த முகூர்த்த கால் ஊண்டப்பட்டு ஜல்லிக்கட்டு முன்னேற்பாடுகள் பணிகளை மதுரை மாவட்ட ஆட்சியர் மற்றும் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். தொடங்கி வைத்த சில நிமிடங்களிலேயே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கிராம கமிட்டியை சேர்ந்தவர்கள் மற்றும் பல்வேறு சமூகங்களை சேர்ந்தவர்கள் அந்த போட்டியை தொடங்குவதற்கான மூர்த்தக்கால் நடும் பணியில் கேட்ட அமைச்சர் மூர்த்தியை முற்றுகையிட்டு அனைவரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். உலக புகழ்பெற்ற அந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான முகூர்த்தக்கால் ஊன்றும் விழா அவனியாபுரம் வாடிவாசல் அமையும் அந்த இடத்தின் முன்பாக இன்று நடைபெற்றது. வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி மற்றும் மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார், மதுரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன், சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேஷ் மற்றும் மதுரை மாநகராட்சி துணை மேயராக இருக்கக்கூடிய நாகராஜன் உள்ளிட்ட பல்வேறு அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சி என்பது நடைபெற்றது. வருகின்ற 16ஆம் தேதி நடைபெற உள்ள உலக புகழ்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான இந்த முகூர்த்த கால் இன்று சாமி தரிசனம் செய்யப்பட்டு ஊன்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவனியாபுரம் திருப்பரங்குன்றம் செல்லும் சாலையில் வாடிவாசல் மற்றும் பார்வையாளர்கள் கேலரி மேடைகள் அமைக்கும் பணிக்கான அந்த தீவிர பணிகள் தொடங்கி இருக்கின்றது. ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கும் காளைகளுக்கான மருத்துவ பரிசோதனைகள் நடைபெற்ற நிலையில் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான பணிகள் முழு வீச்சில் தொடங்கி நடைபெற்று வருகின்றது. அவனியாபுரம் அந்த ஜல்லிக்கட்டு போட்டியை கிராம கமிட்டி நடத்த அனுமதி வழங்க வேண்டும் என அமைச்சர் மூர்த்தியிடம் கிராம மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த கிராம கமிட்டி மற்றும் தென்கால் விவசாய சங்கம் என இரண்டு தரப்பை சேர்ந்தவர்கள் அனுமதி கேட்பதால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படக்கூடும், அதனால் தங்களுக்குள் பேசி முடித்துவிட்டு வாருங்கள் என அமைச்சர் மூர்த்தி தெரிவித்தார். இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டியை மாவட்ட நிர்வாகம் நடத்தும் என கிராம மக்களிடம் கூறிவிட்டு அவனியாபுரத்தில் இருந்து அமைச்சர் மூர்த்தி புறப்பட்டு சென்றிருக்கிறார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவனியாபுரம் கிராம அந்த ஜல்லிக்கட்டு கமிட்டியை சேர்ந்தவர்கள் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த நீதிமன்றம் அந்த உத்தரவு பிறப்பித்த நிலையிலும் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு கமிட்டி அந்த அனுமதி அளிக்க வேண்டும் என அமைச்சர் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் எங்களது கிராம மக்கள் சார்பில் பல்வேறு முறை மனு அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எங்களது கோரிக்கைக்கு எடுக்கப்படவில்லை எனவும் ஒரு தரப்பிற்கு சாதகமாக அமைச்சர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் செயல்படுவதாக அந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்துதான் அவர்கள் அந்த அமைச்சரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். உலக புகழ்பெற்ற அந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான அந்த முகூர்த்த கால் ஊண்டப்பட்டு அமைச்சர் அந்த பகுதியில் நின்று கொண்டிருக்கும் போது அவரை சூழ்ந்து அந்த பகுதியைச் சேர்ந்த கிராம கமிட்டியை சேர்ந்தவர்கள், கிராம மக்கள் என பல்வேறு தரப்பை சேர்ந்தவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் அந்த அமைச்சரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அந்த கிராம மக்களை பேச்சுவார்த்தை நடத்தி கலைந்து செல்ல வைத்திருக்கிறார்கள். பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாகேந்திரன். கலெக்டர் தலைமையில தான் நடத்தணும். தனிநபருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணக்கூடாது. அரசோட வெளியே நீங்க ரெண்டு பிரிவா இருந்துக்கிறீங்க. இல்ல சார், கிராம கமிட்டி இப்ப நீங்க அலங்காநல்லூர் பாலம் என்ன குறை இருக்கு, என்ன கஷ்டம் இருக்கு, அவங்க இருக்கிற ஒத்துமை உட்காந்துக்குங்கப்பா. அலங்காநல்லூர் பாலமேடுல நாங்க தான் இப்ப நடத்துறோம். அதே மாதிரி இங்கேயும் பண்ணுங்க. நீங்க இங்கேயும் உட்காந்துக்குங்க. எங்க நீங்க கமிட்டி வாங்க, நாங்க தான் நடத்துவோம்.
திருநெல்வேலி மக்களே, நம்ம திருநெல்வேலியில உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு. எஸ், லான்ச்சிங் G Square Artistic Enclave தச்சநல்லூர். திருநெல்வேலியோட ஃபர்ஸ்ட் எவர் கேட்டட் கம்யூனிட்டி, அதுவும் அமிர்தா வித்யாலயம் பக்கத்திலேயே. நம்ம G Squareல மட்டும்தான் நோ மிடில் மேன், சோ நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் 30 lakhs per cent இருக்கும்போது G Square பிரைஸ் ஒரு சென்ட்டுக்கு வெறும் 6.9 lakhsல கொடுக்க முடியுது. திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க, இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்ளோ தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல. சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கே உங்க பிளாட்டை புக் பண்ணிருங்க. G Square Artistic Enclave.